சுட சுட மசாலா டீயோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தில் கொஞ்சமாக ராகி மாவு போட்டுக்கலாம். வெறுமனே ராகி மாவுலே செய்யலாங்க. நான் கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கிறேன், ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ராகி மாவு மட்டும் போட்டோன்னா கொஞ்சம் ஹார்ட் மாதிரி இருக்கும். அதனால ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் முக்கால்வாசி ராகி மாவு போட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கடலை மாவு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு நச்சு போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு நல்லா நம்ம பக்கோடாவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இங்கே மசாலா டீ ரெடி ஆகிட்டு இருக்குங்க. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே ராகி மாவில் போட்டோம்னா இன்னும் டார்க் கலராக இருக்கும். நான் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் லைட் கலர் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்ததுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒரே மாதிரி கடலை மாவில் அதில் அப்படி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. பசங்களுக்கு என்னென்னா நம்ம வந்து கூழ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தானாச்சும் சரி, ராகி மாவு பசங்களுக்கு எப்படியாச்சும் சாப்பிடுவாங்களேன்னு நான் செஞ்சு கொடுத்தேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கலர் வந்தோன்னு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கறின மாதிரி இருக்கும். இந்த கலர் கரெக்டாக இருக்கும். அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலா டீயோட சூப்பரான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். புட்டு பக்கமும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக, அந்த வெளியில் நல்ல மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.